சபையில் மாணவர்களுக்கு மத்தியில் அவர் முழு நேரமாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் நம் மத்தியிலே இருப்பதை குறித்த சந்தோஷம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நெல்சன் ஞானகுமார் அவர்களை வரவேற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவுக்கு மாணவர் ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொன்னது போல முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை மாணவர்கள் மத்தியில் செய்து வர ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாணவர் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை நினைப்பூட்டுகிறேன். குறிப்பாக வருகிற நவம்பர் மாதம் வட இந்தியாவில் தொடர்ந்து நடக்க இருக்கிற 4 முகாம்களுக்காக நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் ஆமென் ஒரிசா மற்றும் டெல்லி முகாம்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முதல் முறையாக இந்தியாவின் தலைநகரான டெல்லி பட்டணத்திலே இந்த மாணவர்களுக்கான முகாம் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 230 மாணவர் மாணவியர் அந்த முகாமில் கலந்து கொண்டார்கள். அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அநேகர் ஞான ஸ்நானத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். 50க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் முழு நேர ஊழியத்திற்கென தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். 62 பேர் முதல் முறையாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று தங்கள் சாட்சி கூறியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வெஸ்ட் பெங்கால் பூட்டான் அருகில் இருக்கிறதான அந்த வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை சேர்ந்த பூட்டான் பார்டர் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு முகாம் 3 நாள் மாணவர்களுக்கான முகாம் நடக்க இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து போபால், பீகார், ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த முகாம் நடத்த செல்கிறோம். நீங்கள் இந்த முகாம்களுக்காக இந்த முகாம்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலையிலே நாம் சிந்திக்கும்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம். ஏசாயா 54ஆம் அதிகாரம். The book of Isaiah chapter 54 verse number 17. 17ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்பது நலமா இருக்கும். எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். போர்டுல வருது. கர்த்தருக்கு பைபிள் இல்லாதவங்க போர்டை பார்க்கலாம். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் அந்த பக்கத்தை திருப்பி பழகுவது நல்லது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நம்ம அநேகருக்கு பழக்கமான மனப்பாடமான வசனமும் கூட. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுதும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மையத்தில் இருக்கிற ஒரு 3 வரிகளை மறுபடியும் வாசிக்கிறேன். என்னோட கூட நீங்களும் சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு கூட என்னோட கூட நீங்களும் சேர்ந்து வாசிக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்த வசனத்தின் மையத்தில் இருக்கிற 3 வரிகள். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இன்னொரு முறை சேர்ந்து வாசிங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது மகிமை செலுத்துங்க. ஆண்டவருக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தி விடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் சத்தமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு சபையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமை முன்னாடி பின்னாடி உட்கார்ந்திருக்கிற எல்லா
சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், சிறுவர்கள், ஆமென் ஆமென் ஆமென். தேவ சபையில தேவன் தொடர்ந்து உயர்த்தப்படுவாராக. தேவன் சபையில தேவன் பிரஸ்தாபப்படுவாராக, மகிமைப்படுவாராக. Praise you the Lord. Hallelujah. Glory 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 glory. மகிமை தேவனுக்கு, மகிமை தேவனுக்கு. எல்லா ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. மகிமை மகிமை மகிமை. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் ஒருவரே மகிமைக்கு பார்த்தது, நீர் ஒருவரே கணத்திற்கு உரியவர், நீர் ஒருவரே புகழ்ச்சிக்கு உரியவர். எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக சொல்லுங்க. நீரே மகிமைப்படுவீராக, நீரே புகழப்படுவீராக, நீரே கனப்படுத்தப்படுவீராக. சகல மகிமை, சகல கனம், சகல புகழ்ச்சியும் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாவதாக. எல்லா வாய்த்தன சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை, உன்னதமானவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே சொல்லுங்க. என்னோடு பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை ஆண்டவர் தருவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய சமூகத்தினை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஜனங்களுக்காய் நன்றி. இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை உம்முடைய வசனத்தினால் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். வசனம் பிரசங்கிக்க, வசனம் கேட்க இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தில் மேற்கொள்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே வசனம் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல மறுபடியும் வாசிக்கிற நம்ம பைபிள்ல, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இன்னொரு மொழிபெயர்ப்புல, உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். ஆங்கிலத்திலும் கிட்டத்தட்ட இது போலதான் சொல்லப்பட்டிருக்கு. You will refute every tongue that accuses you. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்புல, you will silence every voice raised up to accuse you. உன்னை குற்றப்படுத்துவதற்கு எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் அல்லது அமைதிப்படுத்தி விடுவாய். நம்மை குற்றப்படுத்த எழும் நாவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. நம்மை குற்றப்படுத்துவதற்கு எழும் நாவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை குற்றப்படுத்துவதற்கு எழும் எந்த நாவையும் நாம் அடக்கிவிட, அமைதிப்படுத்திவிட முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை குற்றப்படுத்துகிற ஜனங்கள், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை தவிர்க்க முடியாது. நாம் சாகும் வரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவு சிறப்பாய் காரியங்களை செய்தாலும், நாம் எவ்வளவு நேர்த்தியாய் காரியங்களை செய்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு 98 பேர் நம்மளை பாராட்ட வாய்ப்பு இருக்கு. 2 பேராவது இருப்பாங்க, நீ என்னத்தை கிழிச்சன்னு சொல்லுது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேராவது இருப்பார்கள் நம்மை குற்றம் சாட்டுவதற்கு, 2 பேராவது நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு இருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நபர்களை நாம் தவிர்க்க முடியாது. இந்த காலையிலே நமக்கு தியானம் என்னவென்றால், how to handle the criticizer அல்ல handling the criticism. நம்மை குற்றப்படுத்துவதற்கு எழும் நாவுகளை அல்ல நம்மை குற்றப்படுத்தும் நபர்களை நாம் சமாளிப்பது எப்படி, நாம் கையாள்வது எப்படி என்ற கோணத்திலே வேத வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக, இந்த குற்றப்படுத்தும் நபர்களை 2 விதமாய் நம்ம பிரிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இரண்டாவது டெஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்று ரெண்டாக இந்த கிரிட்டிசிசம்ங்கிறத ரெண்டா பிரிக்கலாம். ஆண்டு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்ன? நம்மை நேசிக்கும் நபர்கள், நம்மை சிறந்த நபர்களாக மாற்றுவதற்காக, நம்மை இன்னும் வளர்ச்சியடை செய்வதற்காக, நம்மிடம் இருக்கிற குறைகளை நமக்கு சொல்லி காண்பித்து நம்மை சரி செய்ய முயற்சிக்கிற நல்ல ஆவியை உடையவர்கள், நல்ல எண்ணத்தை உடையவர்கள், ஒரு நல்ல நோக்கத்தை, குட் இன்டென்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவியோட நம்மிடம் இருக்கிற சில தவறுகளை சுட்டி காண்பித்து நம்மை சரி செய்ய முயற்சிக்கும், நாம் நேசிக்கும் நபர்கள், அல்லது நம்மை நேசிக்கும் நபர்கள். இதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நம்மை கட்டும் நோக்கத்தோடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மிடம் இருக்கும் காரியங்களை சொல்லி சுட்டி காண்பிக்கும் நபர்கள். இரண்டாவதாக டெஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை அழிக்கும் நோக்கத்தோடு, நம்மை வேதனைப்படுத்தும் நோக்கத்தோடு, நம்மை காயப்படுத்தும் நோக்கத்தோடு,
அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம என்ன செஞ்சாலும் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள், we can never satisfy such a people. இவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன செஞ்சாலும் அவங்க எதையாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம தவிர்க்க முடியாது. நாம் அவர்களை சமாளித்து தான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை குற்றப்படுத்துவது புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கூட வேலை செய்கிற நபர்களா இருக்கலாம், நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களா இருக்கலாம், நமக்கு கீழான நபர்களாக இருக்கலாம். யாரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ற உண்மைதானா? நம்ம உங்களை குற்றப்படுத்தி இருக்கிறார்களா? யாராலும் கரங்களை வைத்து காமிங்க பார்ப்போம். குற்றப்படுத்தி நியாயமாகவோ அநியாயமாகவோ அபாண்டமாகவோ நம்மை குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் சொல்றவங்களா கை வைத்து காமிங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு எல்லாரும் இதை தவிர்க்கவே முடியாது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு விதமான நபர்களையும் நாம சமாளிக்க வேண்டும், நாம சந்திக்க வேண்டும், நாம் கையாள வேண்டும். So how to handle the criticism? நம்மை குற்றப்படுத்தும் நபர்களை நாம் கையாள வேண்டிய விதம் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட இந்த காலையில நான் பேச விரும்புகிறேன். முதலாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதாவது நம்மை கட்டும் நோக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல ஆவியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மிடம் இருக்கிற குறைகளை சொல்லி காண்பிக்கும் நபர்கள். இப்படிப்பட்ட நபர்கள் நம்மோடு கூட எப்போதும் இருப்பது நல்லது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். எல்லாருமே நம்மளை பாராட்டிட்டாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப டேஞ்சரான பொசிஷன்ல இருக்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருமே எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்தில் இருக்கிறோம் அர்த்தம். ஆகவே நம்மளுக்கும் குறைகளை சொல்லி காண்பிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு நபர்கள் தேவை. புருஷன் தேவை, மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை, அம்மா அப்பா தேவை, அல்லது உடன் வேலை செய்கிற நபர்களிலே ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. இப்படிப்பட்ட how to handle, what to do with the constructive criticism, நல்ல எண்ணத்தோடு நம்மிடம் இருக்கும் குறைகளை சொல்லி காண்பிக்கும் நபர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு வசனங்களை நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புத்தகம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 12:1. Proverbs chapter 12 verse number 1. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். எல்லாம் சேர்ந்து சத்தமா ஒரு முறை கூட வாசிக்கல. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு வசனம் அதே நீதிமொழிகள் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 31, 32, 776ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்தவங்க என்னோட சேர்ந்து வாசிங்க. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொண்டதை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தை தங்கும், புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொண்டதை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். 32ஆம் வசனத்தை இன்னொரு முறை கூட சேர்ந்து என்னோட வாசிங்க. 32 மட்டும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். அதாவது புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் போட்டுக்கிறீங்களா? ஒரு ஆங்கில வேதாகமத்தில் அதை எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தனக்கு தானே கேடுண்டாக்கி கொள்ளுகிறான் என்பதாக ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்றிலே சொல்லப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தனக்கு தானே கேடுண்டாக்கி கொள்ளுகிறான் என்று வசனம் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நமக்கு கடிந்து கொள்ளுதல் அவசியம், நமக்கு புத்திமதி சொல்லுகிற அவசியம், நமக்கு ஆலோசனை சொல்லுகிற அவசியம். இப்படிப்பட்ட நபர்களை நமக்கு நம்மிடம் இருக்கிற குறைகளை சொல்லி காண்பிக்கும் போது ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்செப்ட் யுவர் மிஸ்டேக், ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். அதான் முதல் குறிப்பு. நீங்கள் உண்மையிலே தவறு செய்திருந்தால் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, மெச்சூரிட்டியை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாக்கு போக்கு சொல்லி அதை சமாளிக்க முயலாதபடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அந்த தவறுகளை ஒத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் பாருங்க, தவறே செய்யாத நபர்கள்
பாவமே செய்யாத நபர்கள், அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடலையா. ஆண்டவர் யாரை தேடுறாருன்னா, ஒருவேளை தவறு செஞ்சுட்டா கூட அந்த தவறு என்று உணர்த்தப்படும் போது மனம் கசந்து மனம் வருந்தி அந்த தவறு மனம் திரும்புகிற நபர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். God is not looking for sinless people, but he is looking for sincere people. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாமெல்லாம் மனிதர்கள், நாம தவறு செய்வதற்கு ஏதுவானவர்கள். எந்த நேரமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தவறுவதற்கு ஏதுவான நிலைமையில் உள்ளவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தவறு செய்யும் போது, நம்முடைய தவறுகளை ஒருவர் சுட்டி காண்பிக்கும் போது, ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் என்கிற ஒத்துக்கொள்ளக்கூடிய இருதயத்தை, அந்த மனப்பக்குவத்தை, முதிர்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருவாராக. உலகத்திலே மிக கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிறதா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? உலகத்திலே மிக கஷ்டமான விஷயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது அப்படின்னு செய்யக்கூடாது, அப்படி சமாளிக்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தவறு செய்யும் போது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. பைபிள்ல நம்ம எல்லாருக்கும் நிறைய சம்பவங்கள் அதுக்கு சம்பந்தமா இருக்குது. நம்ம உதாரணமா பேதுருவை நமக்கு தெரியும். அவன் வாயாடி, அவன் முந்திரி கொட்டை இல்ல பேதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதுருவின் பலவீனங்கள், அப்படி ஒரு மெசேஜ் எடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள், அவன்கிட்ட பலவீனமான விஷயங்கள், வீக்னஸ் பேதுருட்ட இருக்கு. ஆனா கூட அந்த பேதுரு ஆண்டவர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தினார். கரம் வைத்து சொல்லுங்க. பலவீனமான பேதுருவை, குறைகள் நிறைந்த பேதுருவை ஆயிரங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா பயன்படுத்தினார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் நினைக்கிறது, இயேசு அவனை பார்த்தபோது இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மனம் கசந்து அழுதான். கடன் பிரச்சனை நீங்குவதற்காக அழுகிற நபர்கள் உண்டு. குடும்பத்தில் வியாதி நீங்குவதற்காக அழுகிற நபர்கள் உண்டு. கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக அவன் வயசு கடந்துருச்சு அப்படின்னு அழுகிற ஆட்கள் உண்டு. ஆனா பாவத்திற்காக என்னைக்காவது மனம் கசந்து அழுது இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த இருதயத்தை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா பொதுவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, அவர் ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிடும். அதான் ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நாம பாவம் செய்யும் போது சில்லறை வியாபாரியாகவும், நாம பாவம் அறிக்கை செய்யும் போது ஹோல்சேல் வியாபாரியாகவும் மாறிவிடுகிறோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்யும் போது ரீட்டைல் செலர், டீட்டெயிலா பாவம் செய்யும், சில்லறையா பாவம் செய்யும் கர்த்தருக்கு. ஆனா அறிக்கை செய்யும் போது எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர் ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நேரம் எடுத்து அந்த பாவங்களை குறித்து உணர்வடைந்து இனிமேல் அதை செய்யக்கூடாதுங்கிற தீர்மானத்தோடு ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனஸ்தாபத்தோடு ஆண்டவருக்கு அறிக்கை செய்ய அந்த 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 ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமான சூழ்நிலை கர்த்தர் நமக்கு தருவாராக. பாருங்க, தாவீது விபச்சாரத்திலே அவன் விழுந்து விட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு துணிகரமான பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனா கூட நாத்தான் என்கிற ஒரு மனுஷன் அவனுக்கு குட்டி கதையெல்லாம் விளக்கமா சொல்லி, ஒரு உவமையம்லாம் சொல்லி, நான் கடைசியில நீ ஏந்த மனுஷன் அப்படின்னு அவன் கையை காமிச்சு நீ ஏந்த மனுஷன் சொல்லும் போது அந்த தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு யாராவது நம்ம ஆளுகை செய்கிறவங்க போய் நீதான் மனுஷன், நீ தான் இந்த தப்பு பண்ண தனியா ஒரு நபர் போய் நேர கையை காமிச்சிருப்பான்னா கதை என்ன இருக்கு நினைக்கிறீங்க? அவன் அன்னைக்கு சமாதியா இருப்பான். ஆனா தாவீது ஒரு ராஜாவா இருந்த பிற்பாடு கூட நீ ஏந்த மனுஷன் சொல்லும் போது தாவீது சொன்ன வார்த்தை என்ன? 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 2 சாமுவேல் chapter 12. 2 சாமுவேல் புத்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 12:13 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவம் நீங்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லத்தக்கதான அந்த மனப்பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரம் வைத்து ஆமென் சொல்லுங்க பாபா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே,
கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ அம்மா அப்பாவோ அல்லது வேற யாரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மிடம் இருக்கிற நியாயமான குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறீர்களா, சமாளிக்க முயற்சிக்கிறீங்களா? ஆமா, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று பாவத்தை ஒத்துக்கொள்ள ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் தாழ்மையோடு இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சிந்திக்க நமக்கு கிருபை தருவாராக. அதான் ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நாம் தவறு செய்யும் போது வக்கீலாகவும் பிறர் தவறு செய்யும் போது நீதிபதியாகவும் மாறிவிடுகிறோம். எங்க நான் சொல்றது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. நாம் தவறு செய்யும் போது வக்கீலாகவும் பிறர் தவறு செய்யும் போது நீதிபதியாக. நாம தப்பு செய்யும் போது நீதிபதி அவர்களே நான் ஏன் இந்த தவறை செய்தேன் என்றால் 25 பாயிண்ட் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்களோ தெரியாது. 25 பாயிண்ட் சொல்லி அதை நியாயப்படுத்தி பேசி என்னை நிரபராதி என்று விடுவிக்க கேட்கிறேன். நான் குற்றவாளியா அல்ல என்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ அவ்வளவு முயற்சி எடுப்போம். ஆனா அதே சமயத்துல இன்னொருத்தர் ஒரு சின்ன தப்பு செய்யணுமே, நாம வக்கீல் தொழிலை விட்டுட்டு நம்ம எங்க போயிருவோம்? நீதிபதி ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்துட்டு நெற்றிக்கண் தரப்பினும் குற்றமே சட்டம் என்ன சொல்கிறது என்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் ஆகவே இவனுக்கு மரண தண்டனை வழங்க தீர்ப்பு வழங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அதாவது ஒருத்தர் சொல்றாரு, நமக்கு பிடிச்சமான ஆடு இருமுனா கூட என்ன அருமையா இருமுறாரப்பா, அந்த இருமல்ல கூட அபிஷேகம் இருக்கும். நமக்கு பிடிக்காத ஆளு பேய் மாதிரி இருமுறானப்பா. பிடிச்ச ஆள் இருமுனா அபிஷேகம், பிடிக்காத ஆள் இருமுனா பேய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தி பேச துணியாமல் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க. இல்லையா? கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல மறக்க முடியாத சம்பவம் அடிக்கடி நான் பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் வட இந்திய ஊழியத்துக்காக ட்ரெயின்ல புறப்பட போனார். அப்ப நான் அவரை சந்திக்க வேண்டியிருந்தேன். நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த டைம் போயிருந்தேன். அந்த சபையில இருந்து 5 பரிசுத்தவான்கள், யார் சொல்லுங்க, சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க, 5 பரிசுத்தவான்கள் அந்நிய பாஷை பேசினாங்கன்னா சும்மா அப்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி. நான் அந்த சபையை அடிக்க பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். ஆக அந்த பரிசுத்தவான்கள் இந்த பாஸ்டர் வழி அனுப்புறதுக்காக வந்திருந்தான். அப்ப ட்ரெயின் வந்துச்சு, பாஸ்டர் வந்தாரு, நான் பேச வேண்டிய பேசினேன், டாடா பாபா காமிச்சு ட்ரெயின் போயிடுச்சு. அவ அந்த 5 பேரோட அந்த ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். யதார்த்தமா கேட்டேன், நீங்க 5 நம்மலாம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோமே, நீங்க 5 பேரும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தீங்களான்னு கேட்டேன். யார்கிட்ட கேட்டோம்? பரிசுத்தவான்கள். 5 பேர் எடுக்கலன்ட்டாங்க. 5 பேர் எடுக்கலன்ட்டான். சரி எடுக்கல, ஏன் எடுக்கலன்னு கேட்ட பாருங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், கர்த்தர் நம்ம கூட ஏன் இருக்கார் பாஸ்டர்? இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம காத்துக்கொள்வதற்காக தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் சொன்னேன், ஒரு டிக்கெட் அப்ப 3 ரூபா, இப்ப 10 ரூபாய் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு டிக்கெட் 3 ரூபா, ஆளுக்கு 3 ரூபா, 5 டிக்கெட்னா 15 ரூபாயில வேலை முடியுது. எல்லாம் வெல் சேலரி, வெல் எம்ப்ளாய்டு, நல்ல சம்பாதிக்கிற ஆட்கள். அப்போ 15 ரூபாயில வேலை முடிஞ்சிருமே. மாட்டினா ஆளுக்கு 500 ரூபாய் கட்டணும். ஆளுக்கு 500 ரூபாய் கட்டுறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க பெந்தெகோஸ்தே விசுவாசம் கேள்விப்பட்டா அதை விட கேவலம் ஏசினதற்கு வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றேன். அதுல இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்கள் இன்னைக்கு மாட்டிக்கொள்ளாதபடி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பத்தியில பாஸ்டருக்கு வேலையை பத்தியில இவங்க என்ன வேணா பண்ணுவாங்களாம், நாங்க மாட்டிக்கிறாரு. நான் சொன்னேன், என் கண்ணுக்கான 5 பேர் இன்னைக்கு மாட்டணும். இது ஜீவனுள்ள 4 வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி வரப்படாதீங்க சொல்லி வாயம் போடுற கேள்வி ஆரம்பிக்கிறான். டிக்கெட் 5 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அவசரமா உள்ள வந்துட்டாங்கிறாங்க. எனக்கு தெரியும் அரங்கத்துக்கு உள்ள வந்துட்டாங்க. அவசரம் அந்நிய பாஷை பாருங்க. இங்க சபையில் அந்நிய பாஷை, இங்க அநியாய பாஷை. எப்படி பேசி கத்தருக்கு ஒரு வழியா கையில ஒரு விட மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் 500 ரூபா வாங்கினா கொஞ்சம் குறைவா வாங்கிட்டாரு. நானும் கொஞ்சம் காசை கொடுத்து, என்ன அவங்க ரிலீஸ் பண்ணுமே, கையில அவங்க காசு ரெடியா இல்லை, அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க பில்ல கட்டி வெளியே வர்றோம். 5 பேர்ல இன்னொருத்தர் சொல்றாரு, ஊழியத்துக்கு போகும்போது பிசாசனை நம்ம இப்படித்தான் தொந்தரவு பண்ணுவோம். இப்படி பிசாசு மேல பொம்ப போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்தை உணர்த்தும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பாவத்தை குறித்த அவை மெய் மனஸ்தாபத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை குறித்த உணர்வு அடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வை தரவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பாவத்தை குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா ஆமென் அறிக்கை செய்ய மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து. பாருங்க, யோபு புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது. யோபுவின் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றி யோபு என்னவெல்லாம் செய்யவில்லையோ அதெல்லாம் செய்ததாக சொல்லி யோபுவை நண்பர்கள் எல்லாம் வேதனைப்படுத்தி கொண்டிருந்து அவனுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான். யோபு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். யோபு புத்தகம் 6ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோபு சொன்ன வார்த்தையை பாருங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு முதிர்ச்சியை, வளர்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓபன் டு தி ஃபீட்பேக். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு ஆண்டவர் இதே போல யோபுவை என்னெல்லாம் அவன் செய்யலையோ அபாண்டமா அநியாயமா தான் அவனை குற்றம் சாட்டினான். ஆனா கூட யோபு சொன்ன வார்த்தை, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். லேலுயா சொல்லுவோம். சத்தமா லேலுயா சொல்லுங்க. லேலுயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, accept your mistake if you have done anything wrong. நீங்கள் உண்மையிலே தவறு செய்திருந்தால் ஆமென், அந்த தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். சாக்கு போக்கு சொல்லி அதை சமாளிக்கக்கூடிய நிலைமை ஏற்படாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசத்துல பொதுவாகவே புருஷர்கள் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால், மனைவி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. சைக்கலாஜிக்கலாவே அது உண்மைன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கார்ல கணவன் மனைவியா போறீங்க, கணவன் மனைவியா போயிட்டு இருக்கீங்க. கணவன் தான் புருஷன் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. போற வழியில அந்த பாதையை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த வண்டியில சுத்தி சுத்தி வர்றீங்களே தவிர பாதையை கண்டுபிடிக்கல. இன்னைக்கு அதுக்கு சரியான முயற்சி எடுக்கல. பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கிறா? மனைவி உட்கார்ந்துருக்கிறான். மனைவி, நான் இவர் என் புருஷன், நான் அவரை நேசிக்கிறேன், சரியான பாதையை அவரை கண்டுபிடிக்க நான் உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோடு யார்கிட்டயாவது கேளுங்களேன் அப்படிங்கிறான். என்ன வார்த்தை? சத்தமா வார்த்தை சொல்லுங்க. எத்தனை வார்த்தை அது? 2 வார்த்தை தான். ஆனா அவர் காதல இது எப்படி உழுதுனா, ஆட முட்டா பேர, உனக்கு பாதை கூட கண்டுபிடிக்க தெரியலையே, நீ எல்லாம் என்ன எங்க காப்பாத்த போற அப்படிங்கிற மாதிரி அவர் காதல உழுது இந்த வார்த்தை. ஆனா நீங்க சொன்ன வார்த்தை என்னது? அவர் அதை எப்படி ரிப்ளை பண்றாருன்னா, என்ன முட்டாள் நினைச்சியா, எனக்கு பாதை கண்டுபிடிக்க தெரியாது நினைச்சியா, சுத்தி சுத்தி வருவார தவிர சொல்ற ஆலோசனை கேட்க மாட்டேன். வணக்கம் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே என்ன சொல்ல வந்தேன்னா, புருஷர்களே, மனைவி நமக்கு ஆலோசனை சொல்வது அவசியம். அது அநேக நேரங்களில் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறது. ஆமென். எத்தனையோ முறை பிரச்சனை சிக்கி இருக்கும் போது முதலாவது ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன். எந்த இடத்துல, எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அடுத்து என் மனைவிக்கு கால் பண்ணுவேன். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க சொல்ற ஆலோசனை கர்த்தருக்கு ஆண்டோடைய வெளிப்பாடு போல சில நேரங்கள் இருக்கும். பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு உதவியா இருந்திருக்கு. அதே சமயத்தில் மனைவி, சகோதரிகளே, புருஷனுக்கு ஆலோசனை சொல்வது தவறல்ல. பட் the way you talk is important. The time you talk is important. நீங்க ஆலோசனை சொல்லும் விதம் இருக்குது, அதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆலோசனை சொல்லுகிற நேரம் இருக்குது, அதுல கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புத்திமதி நமக்கு அவசியம். வாலிபர்கள்லாம் கைதுக்காமீங்க, வாலிபர்கள்லாம் கைதுக்குங்க. கல்யாணம் ஆகாத வாலிபர்கள், 13 வயசு 14 வயசுக்கு மேற்பட்ட வாலிப தம்பிமா தங்கச்சி நல்லா கைதுக்கு. 13 வயசுக்கு மேற்பட்ட 14 வயசுக்கு 13 வயசுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைலாம் கைதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கைகளை போடு. உங்களுக்கு சொல்ற ஆலோசனை என்னன்னா, நான் இந்த 18 வருஷத்துல நான் கண்டுபிடிச்ச மாணவர்களத்துல கண்டுபிடிச்ச உண்மையான விஷயம், ஒரு விஷயம் என்னன்னா, கண்டுபிடிப்பு என்னன்னா, மாணவர்களுக்கு அத வாலிபர்களுக்கு நம்பர் 1 எனிமி யாருன்னா, யார் அவனுக்கு அட்வைஸ் பண்றானோ அவன் தான் எதிரி. நான் பார்த்த உண்மை. தம்பி அப்படின்னு யாரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்களா? ஆகும்னு வசனம் பேச ஆரம்பிச்சிருவீங்களா? இந்த அட்வைஸ் பண்ண அவனுக்கு பிடிக்கவே செய்யும். ஆனா எப்ப கடைசியில வருவானா, முடிவிலே மாம்சமும் சரீரமும் உருவடியும் போது, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, உபதேசத்தை கேளாமல் போனேனே, இப்ப கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. அப்புறம் முறையிடுவான், அப்புறம் கண்ணீர் விடுவான், அப்புறம் கதறி அழுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கதறி என்ன செய்ய, அழுது என்ன செய்ய, காலம் இருக்கும் போதே அவன் ஆலோசனைகளை கேட்டு அதை செவிசாய்க்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. லேலுயா. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், நம்மை கட்டுவிக்கும் நோக்கத்தோடு நம்மை நேசிக்கும் நபர்கள் நம்மிடம் இருக்கும் குறைகளை சொல்லி காண்பிக்கும் போது அதை சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்காமல் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய இருதயம். இரண்டாவதாக, what to do with the destructive criticism. நம்மை அபாண்டமாய், அநியாயமாய், அநீதியான முறையில அவன் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடவே அவன் நம்மை தவறான ஆவியோட நம்மை குற்றம் கண்டுபிடிக்கிற நபர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியம் சொல்லப்படும். 3 விஷயம் தான். அதுக்கு முன்பதாக, இந்த அநீதியான முறையில அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
அபாண்டமா நம்மை குற்றம் சாட்டுகிறார்களே, இதற்கு காரணம் என்ன? ஒரு 3 காரணம் சொல்லிட்டு நாம அவங்களை எப்படி சமாளிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன செஞ்சாலும் இந்த ஆட்களை திருப்திப்படுத்தவே முடியாது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோயம்புத்தூர் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல நான் பிரசங்கம் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க மேடையில் உட்கார்ந்து பாஸ்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் சின்ன பையன், நான் பிறகு முன்னாடி ஊழியத்துக்கு வந்த ஆட்கள் 40 வருஷம் 50 வருஷம் ஊழியத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸ் தான் மேடையில் உட்காந்துருக்காங்க. ஒரு 150 200 பாஸ்டர்ஸ் இந்த மீட்டிங் வந்திருந்தாங்க. அப்ப நான் எனக்கு இதுல பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது 1/2 மணி நேரம். நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஆயத்தம் பண்ணி தான் போயிருந்தேன். 1/2 மணி நேரம் நல்ல பிரசங்கம். அது எனக்கு திருப்தியா இருந்துச்சு. கூட்டம் முடிஞ்சது. நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மீட்டிங் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டேன். வராம இருந்திருந்தேன்னா நிறைய மிஸ் பண்ணிருப்பேன். நீங்க பேசுற அவ்வளவு வார்த்தை எனக்காகவே தீர்க்க தரிசனமா இருந்தது பாஸ்டர். அப்புறம் பாராட்டினாங்க. சில போன் நம்பர் வாங்கிட்டு போனாங்க. சில இந்த இயர் பிளானரை கொண்டு வந்து இந்த டேட்ல ஃப்ரீயா இருக்கீங்களா பாஸ்டர், நீங்க சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் பண்ண பாஸ்டர், இப்படிலாம் கேட்டுட்டு போட்டிருக்கு. பலர் வந்து ஒரு 25-30 வேளாவது அன்னைக்கு குறைஞ்சபட்சம் பாராட்டி இருப்பாங்க. இத நடுவில் ஒருத்தர் வந்தா பாருங்க, நீ என்னத்தை கிழிச்ச, நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. நான் நீ பேசும்போது டென்ஷன் ஆயிட்டேன்னு. என்ன பேசுறேன்னு சொல்லுங்க. ஏசுநாதர் சொல்லாததெல்லாம் அவர் சொன்னதாக சொல்லிட்டேன். சரி, எக்ஸாக்டா ஏதாவது வார்த்தைகள் சொல்லுங்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் சொல்லல. நான் அதுக்கு சாட்சி என்னன்னா வீடியோ சிடி இருக்கு. என் பேச்ச பிரசங்கத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நான் தப்பிக்க முடியாது. அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு உண்மையானது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அத்தனை பேரும் பாராட்டினாலும் 2 பேராவது அங்க இருக்கத்தான் செய்வார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட நபர்கள் அவன் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் என்ன? நம்பர் 1 என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, கிரிட்டிக்கல் ஸ்பிரிட் அல்லது ஸ்பிரிட் ஆஃப் கிரிட்டிசிசம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சாத்தானுக்கு பல பெயர்கள் இருக்குது. அதுல சாத்தானுக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்லப்பட்டிருக்கு, சகோதர பேரில் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் என்று அவனுக்கு சொல்லப்படும். He is an accuser. சாத்தானுக்கு ஒரு பெயர் குற்றம் சாட்டுகிறவர். ஆகவே இப்படிப்பட்ட ஆட்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடவே இவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க அவன் காரணம் என்னவென்றால், அவர்களுக்குள் இருக்கிற அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆட்களை பாருங்க, என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிப்பான். பிரசங்கத்துல ஜோக் அடிச்சோம்னா ஜோக்கா அடிக்கிறாரப்பா, விஷயமே இல்ல. சரி, ஆட்களுக்கு ஜோக் அடிச்சா பிடிக்கல, இன்னைக்கு ஜோக்க அடிக்காம ஸ்டஃப் இறக்கி பேசணும்னா அறுத்துத்தொடரப்பா, ஒரு லைவா கொண்டு போக மாட்டாரப்பா. அப்ப ஜோக் அடிச்சாலும் பிரச்சனை, அடிக்காட்டாலும் பிரச்சனை. கர்த்தருக்கு ஒரு அம்மா பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. பாஸ்டர் ஐயா வீட்டுல இல்ல. பாஸ்டர் அம்மாவை பார்த்து ஜோமெண்ட் வந்துட்டாங்க. அப்ப அந்த சிஸ்டர் வெளியில போய் 4 வீட்டுக்கு போய் பாஸ்டர் வீட்டுக்கு எப்ப போனாலும் அவர் வீட்லயே இருக்க மாட்டாரு, ஊழியத்துக்கு போக மாட்டாரு, எங்கதான் சுத்த போவாரோ தெரியும். அடுத்த நாள் இன்னொரு சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப பாஸ்டர் வீட்டுல இருந்திருக்காரு. பாஸ்டரையா பார்த்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி வெளியே வந்து அங்க ஒண்ணு சொல்லல, வெளியே அங்க சிரிச்சு பேசி ஜெபம் பண்ணி சந்தோஷமா வெளியே வந்து அந்த சிஸ்டர் 4 வீட்டுக்கு போய், நான் பாஸ்டர் வீட்டுக்கு எப்போ போனாலும் அவர் வீட்லயே தான் கிடப்பார், திங்கிறதும் தூங்குறதுமா அவர் வீட்லயே தான் கிடப்பாரு, எங்கேயுமே போக மாட்டார். அப்ப வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டாலும் பிரச்சனை. கர்த்தருக்கு இந்த ஆட்களை பாருங்க திருப்திப்படுத்தவே முடியாது பாருங்க. நான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போயிருந்தேன் சர்ச்சில். இந்த பாஸ்டர் ரொம்ப நெருங்கிய நண்பர். மீட்டிங் முடிச்சுட்டு இந்த மீட்டிங் நோட்டீஸ் அடிச்சீங்கன்னா கேட்டேன் பாருங்க, அடிக்கிறேன். ஏன் கேட்டேன் பாருங்க, எங்க சபையில 2 நியூஸ் பேப்பர் இருக்குது பாஸ்டர், அங்க மேட்ரை போட்டா போதும், வால் போஸ்டர் தேவையில்லை, பேனர் தேவையில்லை, பிளக்ஸ் தேவையில்லை, 2 நாள் முழு உலகத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுது. புரியுது உங்களுக்கு? 2 அம்மாவாரிகள் சபையில இருக்கிறாங்க, அவங்களோட மேட்டரை போட்டா போதும் பாச்சு. 2 நாள் இங்கிலாந்து தேசத்துல போய் கேளுங்க, இங்க ஒரு மீட்டிங் ஆனா ஆமாமா எப்படி போவோம், போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, 10 மண்டையை சமாளிக்கலாம் பாஸ்டர், 2 கொட்டையை சமாளிக்க முடியும், 2 வேலை பாட்டுக்கணும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கிரிட்டிக்கல் ஸ்பிரிட், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட நபர்களை நொந்து கொள்வதை விட அவர்களுக்குள் கிரியை செய்கிற ஆவி நாம் கடிந்து கொள்வது நல்லது. 2வதாக, ஏன் இப்படி அநியாயமா அபாண்டமா நம்மள குற்றம் சாட்டுகிறார்கள்? குற்றப்படுத்துகிற குற்றமே இல்லாத பட்சத்திலும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டுங்கிற நோக்கத்தோட, தவறான ஆவியோட, with a wrong intention, தவறான உள்நோக்கத்தோட இவங்க குற்றம் கண்டுபிடிக்க காரணம் என்னவென்றால், most of the time எதுக்காக குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க? to hide their own sin. தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக, தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக அவங்க மற்றவங்களை குற்றம் சாட்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். டவுன் பஸ்ல அந்த பயங்கர சில கூட்டமா இருக்கும், ஸ்டாண்டிங்ல போவோம். நம்ம கால ஒண்ணு வாங்கி மிதிச்சிடும். மிதிச்சா என்ன பண்ணணும்? சாரி கேட்கும். ஆனா மிதிச்சுட்டு நம்மளை பார்த்து ஓரம் அடிக்கப்படாது சார்,
ஏன் நான் ஏன்டா மிதிச்சேன் அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்ப அவன் தவறை மறைப்பதற்காக அவன் முந்தி கொள்றான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். to hide their wants, most of the time அதான் நடக்குது. தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக பிறரிடம் இருக்கிற குறைகளை எதையாவது சொல்லி காண்பிக்கக்கூடிய நபர்கள். அடுத்து மூன்றாவதாக இப்படி அபாண்டமா அநியாயமா அவன் குற்றம் கண்டுபிடிக்க அவர்கள் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறார்கள். அந்த காயத்தை ஆற்றிக் கொள்வதற்கு அவர் எடுக்கும் பல முயற்சிகளில் ஒரு முயற்சி யாரையாவது வேதனைப்படுத்தி அதுல சந்தோஷம் பார்க்குது. அதாவது நான் சொல்றது புரியுது? ஆங்கிலத்தில் சுருக்கமா அழகா சொல்ற hurt people அப்படி சொல்றேன். hurt people will hurt people. காயப்பட்டவர்கள் பிறரை காயப்படுத்துகிறார். நான் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுதா? ராமன் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சது? ராமன் சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே பல காயங்களோடு வேதனையோடு இருக்கிறவர்கள் அவங்க அந்த வேதனையை ஆற்றுவதற்கு பல முயற்சி எடுக்கிறார்கள். அதிலே ஒரு முயற்சி யாரையாவது வேதனைப்படுத்தி அவங்க வேதனைப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற நிலைமை. So they do not need punishment, they need more of our love. அவங்களுக்கு தண்டனை அல்ல, நம்முடைய அதிகபட்சமான அன்பு அவங்களுக்கு. மூணு காரணம் சொல்லுகிறேன். நம்ம ஏன் அபாண்டமாய் ஒருவர் குற்றம் சாட்டுகிறார் என்பதற்கான காரணம். நம்பர் 1 என்ன? குற்றம் கண்டுபிடிக்கும் ஆவி. சோ குற்றம் கண்டுபிடிச்ச உடனே எல்லாரும் இந்த ஆவிக்குள்ள கொண்டு வராதீங்க. there are some very good genuine people. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் குற்றம் கண்டுபிடிக்கிற அசுத்த ஆவியோடவே அந்த குற்றம் கண்டுபிடிப்பதில்லை. நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு நம்மை சிறந்த நபர்களாய் மாற்றும் நோக்கத்தோடு நம்மிடம் இருக்கிற குறைகளை சொல்லி காண்பிக்கும் நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். but there are some people with the critical spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்துல இரண்டாவது காரணம் என்ன? தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக. மூன்றாவது காரணம் என்ன? காயப்பட்ட நபர்கள் பிறரை காயப்படுத்துவார்கள். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நபர்கள் பிறரை காயப்படுத்துவார்கள். so what to do with the destructive criticizer? இப்படிப்பட்ட வேதனைப்படுத்தும் அழிக்கும் காயப்படுத்தும் நோக்கத்தோட அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை குற்றம் சாட்டுகிற நபர்களை என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தர் முதலாவது குறிப்பு என்னவென்றால் how to do, what to do அல்லது how to respond such a criticism. இப்படிப்பட்ட criticism வரும்போது நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் வாயில கை வைங்க பாப்போம். எல்லாம் வாயில கை வைங்க. இதான் முதல் பாயிண்ட். என்ன பாயிண்ட் அது? அமைதியா keep silent. Don't waste your energy and time by arguing this kind of silly people. இப்படிப்பட்டவர்களோடு பேசி உங்க நியாயத்தை எடுத்து சொல்லி ஒரு நாள் நீங்க தப்பிக்க முடியாது. உங்களை தப்பிக்க விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்களோட பேசி உங்க நேரங்களை வீணாக்குறதை விட நீங்க சும்மா இருங்க. ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லமை. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லமை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? only way to avoid criticism, say nothing and do nothing. எதையாவது பேசி நீங்களும் பேசி எதையாவது செஞ்சீங்க வச்சுங்கன்னா you give them the weightage. அவங்களுக்கு வெயிட் கொடுத்து அவங்க தூக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க உண்மையிலே குற்றம் செய்யலையா விடுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். லேலே சொல்லுங்க பாப்போம். என்னமா சொல்லுங்க? பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணார். ஒரு ஜூனியர் ஒரு சின்ன ஒரு ஆரம்ப ஊழியர் எனக்கு ஃபோன் பண்ண, பாஸ்டர் எங்க சபையில ஒருத்தர் இப்படி என்னை குறித்து தவறா பேசி சபையிலே ஒரு பெரிய கலகம் உண்டாயிருச்சு. சபை நிம்மதி கெட்டு போச்சு. நிம்மதியா ஊழியம் செய்ய முடியல. நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன். 7 காரியம் சொன்னேன். 7 காரியம். இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன். எனக்கு போன் பண்ண காரணம் இதை நான் எப்படி செய்யறது, நான் இதுல என்ன செய்வது, எப்படி வாட் டு டு, ஹவ் டு டு, இதுல என்ன செய்யணும் மாசம் கேட்டார். நான் சொன்னேன் 7 கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன், 2 வாரம் அமைதியா ஒண்ணுமே செய்யாது. எப்படி 2 வாரம் ஒண்ணுமே செய்யாது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. 2 வாரம் கழிச்சு we will think about what to do, how to do. 2 வாரம் கழிச்சு நம்ம என்ன செய்யலாம் யோசிக்கலாம். 2 வாரம் ஜெபம் பண்ணு சரியா போகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 வாரம் கழிச்சு அவரே போன் பண்ணி பாஸ்டர் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, இவன் நல்லா போயிட்டு இருக்கே சபை அப்படின்னா கை வைத்து கத்த தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல ஒரு வசனம் வாசிக்க போறோம். 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Samuel chapter 10. 1 சாமுவேல் புத்தகம் ஆமென் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி இருக்கிறது. சவுல் ராஜா குறித்த வசனம் 10:27. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் பேரியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன்
போல இருந்தான். எல்லாம் அந்த கடைசி வார்த்தை வாசிங்க. அவனோ, இன்னொரு முறை சேர்ந்து சொல்லுங்க, அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அந்த தேசத்தில் இருக்கிற அநேகர், நல்லா கவனிங்க, அநேகர் அவனை அப்ரிஷியேட் பண்ணான், அநேகர் அவனுக்கு வாழ்த்து சொன்னான், அநேகர் அவனை காணிக்கை கொண்டு வந்தான், அநேகர் அவனுடைய ராஜாக்கத்தை, அவனுடைய அபிஷேகத்தை அங்கீகரித்தார்கள், அக்னாலஜ் பண்ணாங்க, ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஆனா பேலியாளின் மக்களாகிய சிலரோ அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வராமல் இவனா நம்ம ரட்சிக்க போகிறோம் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணி பேசிக் கொண்டிருந்தார்கள். சவுலுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன? அவனோ, சத்தமா சொல்லுங்க. சில நேரங்களில் அப்பப்போ நமக்கு காது செவிடா போறது நல்லது. ஆண்டு எல்லாத்தையும் கேட்ட வச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல உயிரோட வாழவே முடியாது. எல்லாத்தையும் ஒரு கேட்டு அதவே நாள் முழுதும் தியானம்னா அதே இருந்தோம்னா நாம நிம்மதியா இருக்க முடியாது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப காது கேளாதவன் போல இருந்தான். இதை வேறு சில ஆங்கில மொழிபெயர்ப்புல எடுத்து வாசித்து பார்த்தேன். அதுல வித்தியாசமான வித்தியாசமான சில வார்த்தைகள். சால் இக்னோர் தம். சவுல் அவரை கண்டுகொள்ளவில்லை. சால் paid no mind. சவுல் அதில் மனதை செலுத்தவில்லை. சால் took no notice. சவுல் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அவன் இந்த ஜனங்களோட தன்னை அசட்டை பண்ணுகிறோடு, தன்னை அற்பமா எண்ணுகிறோடு, தன்னை குறித்து இழிவாய் பேசுகிற சிலரோடு உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணி தன்னை நியாயப்படுத்தி நான் உண்மையாகவே ராஜா என்று இவங்களோட பேசி நியாயப்படுத்துறதை விட அவன் சவுல் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? அவன் அடுத்து வந்த அம்மோனியனாக நாகாசுக்கு விரோதமா எதிராக யுத்தம் செய்து அம்மோனியனாக நாகாசை ஜெயித்து தன் அதிகாரத்தை உறுதிப்படுத்தினான், நிரூபித்து காண்பித்தான். கை வைத்து ராமன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அவன் காது கேளாதவன் போல இருந்தான். இன்னொரு வசனம் இயேசுநாதரை குறித்து நமக்கு நல்ல ஒரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறோம். 12ஆம் வசனத்திலிருந்து நாம் 1-2 வசனங்களை வாசிக்க போறோம். இயேசு இது போல சூழ்நிலையில அவர் என்ன செய்தார்? மத்தேயு 27:12 வாசிக்கலாமா? பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் சொல்லுங்க, அவர். இன்னொரு சொல்லுங்க, அவர். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க, மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அடுத்து, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை, அதாவது நீ அவைகளை கேட்கவில்லையான்னு டீசெண்டா போட்டிருக்கு. நம்ம ஒரு லோக்கல் பாஷையில சொல்லுங்க. இதே வார்த்தைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் உட்கார விசாரிக்கிறாங்க, எத்தனையோ குற்றங்கள் சாட்டுறாங்க, அமைதியா இருக்க வச்சுங்களேன், செவிட்டு போய் மாதிரி உட்காந்துருக்கேப்பா, எவ்வளவோ உன்னை பத்தி சொல்லியிருக்கா, அமைதியா கம்முன்னு உட்காந்துருக்கேன், நீ உண்மையிலே குற்றம் செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்கறது போல இருக்குல்ல. நீ அவைகளை கேட்கவில்லையா என்றாங்க. அடுத்து 14ஆம் வசனத்துல சேர்ந்து சத்தமாசிங்க. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை, அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். இன்னொரு முறை சொல்லுங்க, அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை, அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, பரலோகத்தில் அது ஒரு இடத்துல இயேசு பேசுறார், பரலோகத்துக்கு பிதாவானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு உத்தரவு கொடாதிருந்தால், உனக்கு அனுமதிக்காத பட்சத்தில் என் மேல கை போட உனக்கு அதிகாரம் இல்லை, கையை கூட வைக்க முடியாது. அவர் அனுமதிச்சிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், ஆகவே நடக்குது. பேதுரு அவன் மறுதலிக்கட்டும், யூதாசு காட்டி கொடுத்தாருன்னா காட்டி கொடுக்கட்டும், எவன் என்னை காரி துப்பினான துப்பட்டும், பட் தி டே வில் கம், ஒரு நாள் வரும், அவன் யூத ராஜசிங்கம் மரணத்தை ஜெயித்து எழக்கூடிய நாள் வரும், அப்படி எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் எனக்கு கொடுக்கப்படும். கரம் வைத்து ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஆட்களோட பேசி நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நியாயமா தண்டிக்கப்பட்டாரா, அநியாயமா தண்டிக்கப்பட்டாரா? சத்தமா சொல்லுங்க, நியாயமா அநியாயமா தண்டிக்கப்பட்டார். இயேசு சொல்வதற்கு 1000 காரியம் வாய்க்குள்ள வந்து நிற்கும் இல்ல, 1000 காரியம் இருக்குதான் சரி. நல்லா கவனிங்க, நம்ம குற்றம் செய்யும் போது வாய் பேச வராது, ஆனா நமக்கு குற்றம் இல்லாத பட்சத்துல, நமக்கு நியாயம் இருக்கிற பட்சத்துல 1000 காரியம் சொல்வதற்கு வாய் வரும். 1000 இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கிறோம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும்,
நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தாமே ஒப்புவித்தார். ஒருத்தன் கேட்கிறான் கீழே இருந்து, நீ இயேசுவானால், நீ ரட்சகரே ஆனால், நீ மேசியாவா ஆனால், நீ சிலுவையிலிருந்து இறங்கி வரும். தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன் உலகத்தை ரட்சிப்பானாம். அப்படிலாம் பரியாசம் பண்றான், தலையை துடுக்கிறான், காரி துப்புறான். நாமளா இருந்திருந்தோம்னா 2 நிமிஷம் இறங்கிட்டு அவ ஏறி இருக்கும். நம்ம அனாயிண்டட் மெசேஜ்களை காமிச்சிருக்கோம். ஆனா இயேசு இறங்கினாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இறங்கல, நியாயமா தீர்ப்பு செய்கிறவருக்கு கர்த்தர் தம்மை ஒப்புவித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, நியாயமா தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு வச்சுட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர் உங்களுக்கு செய்யும் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் கண்கள் காணும். உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் என் ஆண்டவர் வெளிப்பட பண்ண வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தலாம் சொல்லி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க விரும்புறேன். என் கையில பாருங்க, ஒரு 1 ரூபாய் காயின் இருக்கு. சரியா? என் கையில ஒரு 1 ரூபாய் காயின். இந்த பக்கம் ஒரு இதோட சொல்லுங்க 100 ரூபாய். எது விலை மதிப்புள்ளது? எது மதிப்புள்ளது? 1 ரூபாயா 100 ரூபாயா? எது அதிக மதிப்புள்ளது? எது சீப்பர்? 1 ரூபாயா 100 ரூபாயா? அப்படின்னு சொல்லுங்க. எது விலை, எது சீப்பர்? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா? சீப்பருக்கும் இந்த பேப்பர் வேல்யூ மதிப்புள்ள வித்தியாசம் தெரியுமா? இந்த சீப்பர் will always make sound. இத போடுங்க, எங்க இருந்து போடுங்க, அது ஒரு சத்தம்னா அதோட அமைதியாக. The cheaper will always make sound. யாரையாவது ரொம்ப பேசுறத பாத்தீங்கன்னா அவங்க யாரு? cheaper. The people with the high value, they always keep silent and be humble. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு காரியம் சொல்ல போறேன். யாராகிலும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருந்தார், நல்லா கவனி, யாராகிலும் உங்களை அபாண்டமாய் குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார், யாராகிலும் உங்களை புண்படுத்தி கொண்டே இருந்தார், அவங்க யாருன்னா சாண்ட் பேப்பர், இந்த உப்புத்தாள் பார்த்துருக்கீங்களா? எது பாலிஷ் பண்றதுக்கு பெயிண்டர் கார்பெண்டர் யூஸ் பண்ண பார்த்தீங்களா? அந்த தாள் மாதிரி நினைச்சுக்கிட்டு. ஏன்னா அவங்க உங்களை காயப்படுத்திட்டே இருப்பாங்க, ஸ்கிராச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபைனலா என்ன ஆகும்? You will be polishing, you will be shine, they will be useless. ராமேஸ்வரி கதமாய் if somebody hurt you over and over, think of them as sandpaper. In the end, you will be polishing, they will be thrown into the dustbin. Hallelujah. அவங்க பிரயோஜனம் இல்லாம யூஸ்லெஸ்ஸா போயிடுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இயேசுநாதரை போல இந்த சவுலை போல அவன் அமைதியாய் காத்துக்கொண்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்து இரண்டாவதாக what to do with the destructive criticism. நம்ம அநியாயமா அபாண்டமா அநீதியான முறையில நம்மை காயப்படுத்தக்கூடிய குற்றம் சாட்டக்கூடிய நபர்களை என்ன செய்யலாம்? இரண்டாவது குறிப்பு என்னன்னா, உள் வாங்காதிருங்கள், உதறி தள்ளுங்கள். எல்லாம் அந்த பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். உள் வாங்காதிருங்கள், உதறி தள்ளுங்கள். Don't take in, shake it off. Don't take in, shake it off. உள் வாங்காதிருங்கள், உதறி தள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரோ சொன்ன வார்த்தையை, உங்களை அநியாயமா சொன்ன வார்த்தை, நீங்க தப்பே பண்ணல, ஆனாலும் உங்களை வேதனைப்படுத்தும்படி, உங்களை காயப்படுத்தும்படி, உங்களை இருதயத்தை உடைக்க பண்ணக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தை இருதயத்துல வாங்கி வச்சுட்டீங்கன்னா என்ன தெரியுமா? உங்க ஆத்மாவுக்கு இங்க ஸ்லோ பாய்சன் கொடுக்குறீங்க அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனம் வாசிக்க போறோம். அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம், அது 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் சில ஒரு 4 வசனங்களை வாசிக்க போறோம். 3ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் விரியன் பாம்பு ஆனலோரைத்து புறப்பட்டு கைவிக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன். மறுபடியும் இந்த மனுஷன், சத்தமா சொல்லுங்க, இந்த மனுஷன் ஆங்கில he must be a murderer. கொலைபாதகன்ற வார்த்தை முக்கியம். வாசிங்க. கொலைபாதகன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே, சத்தமா சேர்ந்து வாசிக்கல, அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு சடுதியாய் விழுந்து சாவான் என்று நெடுநேரமாய் பார்த்து கொடுத்தாங்க. எப்படா வீக்கம் கண்டு, எப்படா சடுதியாய் விழுந்து சாவான் காத்திருக்கான். வாசிங்க, வாசிங்க. ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி
இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டாங்க. அதுக்குள்ள கொலைகாரன் இப்ப யாரா மாறிட்டாரு? இதான் மனுஷன். கொலைகாரன் பாப்பி இப்ப யாரா மாறிட்டான்? People change their mind. இவன் தேவனா இருப்பானோ, தேவன் என்று சொல்லிக் கொண்டார். எதுக்காக இந்த சம்பவத்தை எடுத்தேன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த விஷப்பூச்சி பெரிய பாம்பு கையில கவுன உடனே பவுல் என்ன செய்யணும்? எங்க இருக்கு வசனம்? அது எங்க இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5ஆம் வசனம் வாசிங்கோம். அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். விஷப்பூச்சி கையில கவுன உடனே அதை வேடிக்கை பார்த்துட்டு தொடர்ந்து விடல, அதை உதறி தள்ளிவிட்டான். காரணம், உதறி தள்ளாமல் இருந்தால் கடிச்சிருக்கும், கொத்திருக்கும், அந்த விஷம் உள்ளெல்லாம் பரவி இருக்கும், அவன் சாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, யாராவது சொன்ன வார்த்தைகள், யாராவது உங்களை காயப்படுத்தும்படி வேதனைப்படுத்தும்படி சொன்ன வார்த்தைகள் உங்க மனதுக்குள்ளே ஆழமாய் அதை விட்டுவிட கூடாது. அதன் ஆத்துமாவை கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்றுவிடும். நீ நல்லா ஜெபம் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் உங்க சிந்தனை நிறைந்திருக்கும். நல்லா ஆராதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் உங்க சிந்தனை நிறைந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொன்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உதறி தள்ளுங்கள். ராமன் சொல்லுங்க பாப்போம். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாளே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி வருஷக்கணக்கில் ஞாபகம் வச்சுட்டு இருக்கலாம். அன்னைக்கு உங்க அப்பா என்ன சொன்னாருமா? என்னைக்கு? கல்யாணத்து அன்னைக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 23 வருஷம். 23 வருஷத்துக்கு முன்னாடி மாமனார் நாத்தனார் யாரோ பேசின வார்த்தை இன்னும் ஞாபகத்தை வச்சிருப்பாங்க. டிராமாட்டிக்கா நடிச்சுக்காமா, இப்படித்தான் கை வச்சிருந்தாரு, இப்படித்தான் கண்ணு இருந்துச்சு. ஆனா போன ஞாயிற்றுக்கிழமை பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணான்னு கேளுங்க. அதுவா, அவர் பைபிள் தான் பேசினாரு, பகவத்கீதை பேசுவாரு, பைபிள் தான் பேசியிருப்பாரு. ஆனா அவர் என்ன பிரசங்கம் ஞாபகம் இருக்கு? போன ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் ஞாபகத்துக்கு வராது. ஆனா எது ஞாபகத்துக்கு வந்துடும்? 23 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வேதனைப்படுத்தும்படி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துவிடும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அதை உள் வாங்காதிருக்க, உதறி தள்ளுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கரமேத்துராமேன்னு சொல்லுங்க. அதான் நான் பொதுவா சொல்லுவேன், பிறருக்காக மன்னிக்காவிட்டாலும் நமக்காகவாவது நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். நீங்க அந்த வார்த்தை சொல்லி பாருங்க. பிறருக்காக மன்னிக்காவிட்டாலும் சொல்லுங்க, நமக்காகவாவது நாம் பிறரை மன்னித்து விட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒருத்தரை மன்னிச்சு விட்டுட்டோம்னா முதல் நன்மை யார் கிடைக்கிறீங்க? நாம சமாதானமா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு ஜெபம் பண்ணி குடும்பம் நடத்தலாம். கைபெத்துறாமன்னு சொல்லுங்க. பிறரை மன்னிக்காம விட்டுட்டோம்னா முதல் பாதிப்பு யார் கிடைக்கிறீங்க? நம்ம உள்ளத்துலதான் பாதிப்பு, நம்ம உள்ளத்துலதான் பாதிப்பு. இந்த நேரமும் அது வரும், கசப்பான வேர் முளைத்தெழும்பும். ஆகவே யாராகிலும் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தை உங்களுக்குள்ளே கசப்பான வேராக முளைத்தெழும்பி கலகத்தை உண்டாக்கும் முன்பதாக அதை வேரோடு பிடுங்கி எரிந்துவிட, உதறி தள்ளிவிட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அவனை பார்த்து சிமேயு என்கிற மனுஷன் தூஷித்தான். கெட்ட வார்த்தை சொல்லி தூஷிக்கிறான். நல்லா கவனிங்க. கெட்ட வார்த்தை சொல்லி தூஷிக்கிறான். மண்ணவாரி தூரம் கல்லெடுத்து எறிகிறான். நீ சவுலை கொன்றதுனாலதான் அவன் இந்த ரத்தப்படியை கர்த்தர் மேல சுமத்துறாரு, அதான் நீ இப்படி அடைஞ்சு திடுற அப்படின்னா அப்பாண்டமா இந்த சிமையை அவனை பார்த்து திட்டுறான். கூட நிற்கிற அபிஷாய் கேட்கிறான், இதை செத்தனா என் ஆண்டவனை தூஷிக்க ஏமாத்திரம் உத்தரவு கொடுங்கள், அவன் தலையை வெட்டிட்டு வரான் அப்படிங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலை அனுமதியாவது கேட்டான். ஆனா இயேசுவோட கூட அனுமதி கேட்க போட்டான், முறைய போட்டான். யாரு? அவன் அனுமதி கூட கேட்கல. இயேசுநாதரே இந்த செத்த நாய் ஆண்டவனை பிடிக்க ஏமாத்திரம் கேட்கணும். கேட்க ஒரு பட்டயத்தை எடுத்தான், போட்டான், கழுத்துக்கு வந்து காதோட போச்சு. பரவாயில்ல, அனுமதியாக கேட்டா கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும், கொஞ்சம் அடக்கி வாசிருக்கான். இந்த செத்த நாய் என் ஆண்டவனை தூஷிக்க ஏமாத்திரம். தாவீது ஒண்ணுமே சொல்றான். அவன் தலை அசைத்தன போது அன்னைக்கு ஒரு ஜீவன் கிடையாது, ஒரு உயிர் போயிருக்கேன். ஆனா தாவீது சொன்ன வார்த்தை என்ன? அவன் தூஷிக்கட்டும்பா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தூஷிக்குவதற்கு அவன் அனுமதிச்சிருக்க. தூஷிக்கட்டும், ஆனா ஒரு நாள் வரும். சொல்லுங்க, ஒரு நாள் வரும். சொல்லுங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் திரும்ப ஒரு நாள் வரும். அப்பொழுது இதே சிமையை என் பாதத்தில் விழுந்து பணிவான். கைவைத்துடாம சொல்லுங்க. அப்படியே நடந்தது, அப்படியே நடந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை யாரோ சொன்ன வார்த்தை, அபாண்டமா அநியாயமா சொன்ன வார்த்தை என்று நீங்கள் உறுதிப்பட்டு விட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை உயிர் வாங்காமல் உதறி தள்ளுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கடைசியாக மூன்றாவதாக, இப்படிப்பட்ட அபாண்டமா அநியாயமா நம்மை குற்றம் சாட்டுகிற நபர்களை நாம சமாளிப்பது எப்படி, அவரை கையாள வேண்டிய விதம் என்ன? how to handle the destructive criticism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது குறிப்பு என்னன்னா, stay focused on your work. உங்களுக்கு கடவுள் கொடுத்த வேலையை தொடர்ந்து நடப்பீர்கள், அதிலிருந்து பின்வாங்காதபடி. ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
ஜெபத்தை விடாதிருக்க, வேத வாசிப்பை விடாதிருக்க, ஆராதிப்பதை விடாதிருக்க, ஆமென், சபையில கடவுளுக்கு கொடுத்த ஊழியத்தை விடாதிருக்க, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஊழியத்திலே உறுதியாய் தொடர்ந்து நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஊழியத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்தின் பொறுப்புகளிலே, ஆமென். அதாவது சில குடும்பத்துல கணவன் மனைவி கடல பிரச்சனை வந்துச்சுன்னா சில ஆட்கள் எப்படி பேசுவாங்கன்னா, நான் கல்யாணமே பண்ணாம இருந்தா சந்தோஷமா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, பிரச்சனை வரும்போது அதை சமாளிக்க, அதை மேற்கொள்ள வேண்டிய விதம் என்ன என்றுதான் யோசிக்கணுமே தவிர, புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால் வனாந்தரத்திலே போய் இளைப்பார்வேன்னு சொன்னது போல நாம் வனாந்தரத்தை தேடி அல்ல, அவன் இருக்கிற இடங்களிலே அவன் என்னதான் நம்ம நல்லா இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பிரச்சனைகள் வித்தியாசமான விதங்களில் வரத்தான் செய்யும். அதை மேற்கொண்டு தொடர்ந்து சந்திக்க அந்த டிராக்ல ஆண்டவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தரட்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதாவது நெகேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அவனை அலங்கத்தை கட்ட விடாதபடி எத்தனையோ பேர் அவனை டிஸ்டர்ப் பண்ணான். 10 விஷயம் அவனுக்கு சொல்லி அனுப்பினார்கள் என்றெல்லாம் வசனத்துல நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பரியாசம் பண்ணினார்கள், சக்கந்தம் பண்ணினார்கள், அவனை ஓய பண்ணுவோம் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் இந்த அலங்கத்தை கட்ட விடக்கூடாதுங்கிற ரொம்ப தீவிரமா இருந்தார்கள். அப்ப அவன் வாங்க நம்ம எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், சமாதானமா பேசுவோம் அப்படின்னு அவனை கூப்பிடும் போது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோமா? நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 610ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாம் எடுத்தவங்க சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது நான் அவருக்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களுக்கு வருகிறதுனா அது மெனக்கெட்டு போவானே. அல்லேலூயா. அவன் உங்களோட போய் பேசி அவன் நேரத்தை வீணாக்க விரும்பல. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றவே துடித்தான். கைவைத்து ராமன் சொல்லுங்க. லேலியா சொல்லுங்க பாப்போம். லேலியா சொல்லுங்க பாப்போம். சில ஆட்கள் அந்த டச் நாட் பீ பிளான்ட்மா, டச் நாட் பீ பிளான்ட் தொட்டா சுருங்கி, அது சரியா தொட்டான்னு செஞ்சிடும், அது சுருங்கிடும், அது 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 விரியவே செய்யாது. 3 நாள் எழுப்புதல் கூட்டா வச்சா கூட விரியாது. அதுவா என்னைக்கு விரியுமோ அன்னைக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் இருக்கிறான், கணவனோ மனைவியோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், குறைஞ்சபட்சம் ரெக்கவர் ஆகுது 3 நாள் ஆகும். அவங்க வெளியே வரவே மாட்டான். வாய் திறந்து ஈஸியா பேசவும் என்ன செய்யுது? ஒன்னும் செய்யல. 1000 காரியம் செய்யுதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படையா வரவே மாட்டான். இன் ஜெனரல் சைக்கலாஜிக்கலி தேர் மே பி சம் எக்ஸெப்ஷன். சைக்கலாஜிக்கலி ஒரு ட்ரூத் என்னன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசத்துல, கணவன் மனைவி கடல் சண்டை வந்துட்டா ஆண்கள் பயங்கர கோபமா இருவாங்க, டென்ஷன் ஆயிருவாங்க, எதையாவது பேசிடுவாங்க, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிடுவாங்க, உடைக்க கூடாத சொல்றதை உடைச்சிருவாங்க, பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் சுத்தி இறங்கிடும். ராத்திரி சாப்பாடு வேணுமே, கொஞ்ச நேரத்தில் இந்த கோபம் தணிஞ்சிடும். ஆனா பெண்களுக்கு ஜென்ரலாவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டா குறைஞ்சபட்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும். ஒரே பைக்ல சர்ச்சுக்கு வருவாங்க, ஒரே கார்ல சர்ச்சுக்கு வருவாங்க, இங்க வந்து ஹalleluya ஏற பரலோகத்துல இறங்கி வந்த மாதிரி தான் தெரியும். ஆனா வீட்டுல போய் பார்த்தா தான் தெரியும், குறைஞ்சபட்சம் பேச்சுவார்த்தை 3 நாள் ஆகும். லாங்குவேஜ் அவங்களுக்கு லாங்குவேஜா மாறி இருக்கு. இங்கிலீஷ் இருக்காது, தமிழ் இருக்காது, மலையாளம் இருக்காது. புருஷ மனைவி லாங்குவேஜ் எப்படி தெரியுமா? இதான் லாங்குவேஜ். இதுக்கு மேல பேசினா பையன் தான், எங்க அப்பாட போய் சொல்லு, எங்க அம்மாட போய் கொடு, அம்பாசிடர் படி. யாரு? நம் புள்ளதான் அந்த வேலையை செய்ய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஒருவர் இப்படி சொன்னார், ஆண்கள் எல்லாம் கேஸ் ஸ்டவ்வுக்கு ஒப்பானவர்கள், பெண்கள் எல்லாம் விறகடுப்பு அப்படிங்கிறார். 2க்கு என்ன வித்தியாசம்? கேஸ் ஸ்டவ்வை எளிதில் பத்த வச்சிடலாம், அணைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அணைச்சிடலாம். ஆனா விறகடுப்பு இருக்குது, பத்த வைக்கிறது கஷ்டம், அணைக்கிறது லேட் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னதான் கொண்டு போறோம் விட்டுக்கல. சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே உன் எரிச்சல் தனிய கடவுது. ராமன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எரிச்சல் வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும், டென்ஷன் வரத்தான் செய்யும். ஆனா ராத்திரி படுக்கிறதுக்கு வேதனையோட போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்த நாள் வரைக்கும் அந்த கோபத்தை, அடுத்த நாள் வரைக்கும் அந்த வேதனையை சுமந்துட்டே போகக்கூடாது. அன்னைக்கு ராத்திரியோட செட்டில் டவுன் ஆகும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை வச்சு உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Don't never ever underestimate yourself. உங்களை நீங்களே ஒரு நாள் குறைத்து மதிப்பிடாதிருக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.
தாவீது நல்ல உதாரணம். அவன் கோலியாத்தை அவன் சந்திக்க வந்த நேரத்தில் சகோதரர்கள் அவனை அதைரியப்படுத்தி குற்றம் கண்டுபிடித்தான். துணிகரம் இந்த இடத்துல வந்தாய், உன்னை நீ ஏன் அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய் அப்படின்னா சகோதரர்கள் அவனை கிண்டல் பண்றான், பரியாசம் பண்றான், அவனை கடிந்து கொள்றான். சரி, சவுல்கிட்ட போனா சவுல் அதை விட என்ன, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், உன்னால செய்ய முடியாதப்பா அதைரியப்படுத்துகிறான். கோலியாத்துக்கு நேரம் போனா நீ தடியோட வருகிறாயே, நான் நாயா என்று கோலியாத் அவனை அதைரியப்படுத்துகிறான். ஆனாலும் தாவீது தான் வந்த காரியத்தை முடித்து இஸ்ரவேலிலே சேனைகள் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நிரூபித்து சென்றான். கரவைத்து ராமன் சொல்லி கர்த்தர் மகிமைப்படுகிறார். So stay focused on your work. Don't give up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு சபையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை அவன் போதகர் மூலமாய் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்புகளை யாராவது அசட்டை பண்ணினார், யாராவது குற்றம் சாட்டினார், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிமித்தம் அந்த பொறுப்பிலிருந்து விலகி விட துணியாமல் அவன் சகித்துக் கொள்ள அவன் தொடர்ந்து ஊழியத்தை நினைத்திருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. எழுந்த நிற்ப நாம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, glory to the Lord. ஹalleluya. எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ அமைதிப்படுத்தி விடுவாய். You will silence every voice that raised up to accuse you. உன்னை குற்றப்படுத்துவதற்கு எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் அல்லது அமைதிப்படுத்தி விடுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர்களோடு பேசி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல இந்த காலை அவன் ஆண்டவனுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்தார். அவன் வந்ததுக்காக சந்தோஷப்படுகிறேன் அப்படி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஆண்டவருக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துவோம். எல்லாம் ஆண்டவருக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அவருக்கு மகிமைன்னு சொல்லுங்க. அவன் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லா வாயத்திலிருந்து சத்தமா தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வாயத்திலிருந்து சத்தமா தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஒரு தவறு அவன் சுட்டி காட்டப்படும் போது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கர்த்தர் தருவாராக. சாக்கு போக்குகளை சொல்லி சமாளிக்காதபடி. ஆமென், ஹalleluya. We are human being, we are not perfect. நாம பாவம் செய்வதற்கு தவறுவதற்கு ஏதுவானவர்கள், தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடனே உணர்ந்து மனம் திரும்புவதற்கான இதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்க சொல்வதற்கு 100 வார்த்தைகள் இருந்தாலும் ஆமென், சில நேரங்களில் அமைதியா இருக்க வேண்டியது இருக்கிறது. அமைதியா இருங்கள், காரியங்கள் சரியாகிவிடும். ஆமென். எதையாவது செஞ்ச பிரச்சனைகளை பெரிதாக்கி விடாதபடி. ஆமென், ஹalleluya. கர்த்தர் அந்த கேஸை கையில் எடுப்பதற்கு விட்டு விடுங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை கையில் எடுக்கட்டும். கர்த்தர் உங்களுக்காக ஏதாம் பண்ணட்டும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைய கரங்களை அர்ப்பணித்து விடுகிறேன். எல்லாவற்றையும் உடைய கரங்களை அர்ப்பணித்து விடுகிறேன். அநியாயமா அபாண்டமா என்னை குற்றம் சாட்டின நபர்கள், வேதனைப்படுத்தின நபர்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை அர்ப்பணித்து விடுகிறேன். நீங்க இந்த கேஸை கையில் எடுக்க ஆண்டவரே. நானே போராடி 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 அவன் ஆவியை கெடுக்கிறத விட, நேரத்தை வீணாக்குறத விட, எனர்ஜியை செலவன் வீணாக்குறத விட இயேசு இந்த கேஸை கையில் எடுப்பீராக. கரங்களை வைத்து சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. அவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் கண்கள் அமை சீக்கிரத்திலே ஆண்டவர் நியாயம் செய்கிறதை காண கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி. ஆவி நிறைந்து ஹalleluya, ஹalleluya. அசப்பு மாறுவதாக, வைராக்கியம் மாறுவதாக, வேதனை மாறுவதாக, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உள்ளத்தில் வருவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளிலே கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவன் நியாயத்திற்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ அமைதிப்படுத்தி விடுவாய். எப்படி அமைதிப்படுத்துவது என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரோ ஒருவர் அவன் சொந்தக்காரராக இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், யாரோ ஒருவர் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகளை எங்கள் இருதயங்களை வைத்து அது வேதனையாக, கசப்பாக, பழிவாங்கும் சிந்தையாக, பகைமையாக, வெறுப்பாக மாறாதபடிக்கு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என ஜெபம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் நாமத்தினாலே மனமாறவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வசனங்கள் தொடர்ந்து உள்ளங்களிலே கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். All heaven declares